ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நம்மை நடத்தினார், இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்துவார், அவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லும் பொழுதே உண்மையிலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்கு அவர் போதும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் போதும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போதும், நம்முடைய பொருளாதாரத்தில் அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்க 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 ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நமக்குள்ளே பெருகும். ஆமேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி விசேஷமாக கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஆல் நைட் பிரேயர்ல இரவு முழுவதும் ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலும் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி நம்ம எல்லாம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் தம்முடைய சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அப்பா நீங்க என்னோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லி நான் கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, ஆண்டவர் மறுபடியும் வெளிப்படுத்தினார். மறுபடியும் அப்படின்னு சொல்றதுல இருந்து ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படுத்தி விட்டார், திரும்பவும் வெளிப்படுத்துகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரோடு கூட இருக்கிற தேவ மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த சீஷர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போனவர்கள். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு அவருக்காக நம்ம காத்திருந்தோம், அவர் உயிரோடு போயிட்டார், இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் கூட இருந்த வரைக்கும் சாப்பாடுக்கு வழி பிரச்சனை இல்லை, ஒன்றுக்குமே பிரச்சனை இல்லை, ஆனால் இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பேதுருவோடு கூட இணைந்து மறுபடியும் மீன் பிடிக்க போன ஒரு கூட்டம். ஒரு காலத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை பார்த்துதான் தம்மை வெளிப்படுத்தி அவர்களை தம்முடைய சீஷராக்கினார். இப்பொழுது அவர்கள் மறுபடியும் அந்த மீன் பிடிக்க போன பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிமித்தம், சில சூழ்நிலைகளின் நிமித்தம், சில குறைவுகளின் நிமித்தம் அதுல பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை, அப்பம் இல்லை என்று நமக்கு பின்வருகிற வசனங்கள்ல வாசித்தா தெரியும். சோ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில குறைவுகளின் நிமித்தம் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவர்களை மறுபடியும் இவர்களை என் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு கூட மறுபடியும் வெளிப்படுத்தினார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மா ஊரை நோக்கி போன அந்த சீஷர்களையும் ஆண்டவர் அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? வசனம் 4ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசித்து விட்டு அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்கலாம். 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். பாருங்க, 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் தான். ஆனா அந்த காலை நேரத்துல இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய கண்களை பிசாசு மறைத்து விட்டான், கண்களை பிசாசு குருடாக்கி விட்டான். ஆண்டவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் குடும்பத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு காலத்துல உம்மோடு கூட
ஜெபித்தவர்கள், உம்மோடு கூட உறவாடினவர்கள், உமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு படித்த பிறகு, வேலை வந்த பிறகு, உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள் இவைகளுக்குள்ள ஒரு சிலர் போய்விட்டார்களே. சில சமயங்கள்ல குறைவுகள் வந்த போது, பலவீனங்கள் வந்த பொழுது ஒரு சிலர் உம்மை அறியாமல் உம்மை விட்டு விட்டு போய்விட்டார்களே. இன்னொரு பக்கம் பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதே. அநேகருக்கு தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகளை கொடுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்க பண்ணிவிட்டதே. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்கு மறுபடியும் நீர் ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை நீங்க கூட ஆதி அன்பை விட்டு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். நீங்க ஆதியில நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஜெப வாழ்க்கை இருந்ததுக்கோ, பைபிள் வாசித்ததுக்கோ இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, ஒருவேளை கொஞ்சம் பின்வாங்கி இருக்கலாம். சூழ்நிலைகளின் நிமித்தம் நீங்க பின்வாங்கி இருக்கலாம். உங்களை பார்த்து உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. நீங்க கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை இதுதான், ஆண்டவரே மறுபடியும் ஒரு தொடுதல், மறுபடியும் ஒரு தொடுதல், ஒரு செகண்ட் டச் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரே. குறிப்பாக வாலிபர்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தவறான பழக்கத்துல சிக்கி இருக்கிறாங்களே, தவறான மைண்ட் செட்டப்ல இருக்கிறாங்களே, உம்மை அறியாதபடி உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஒரு செகண்ட் டச் தேவை ஆண்டவரே. மறுபடியும் தொடுங்க, என் குடும்பத்தின் பிள்ளைகளை மறுபடியும் தொடுங்க. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரை உம்மை அறியாமல் அப்பா அவர்கள் போன பொழுது அவங்கள விடலையே, அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனாலும் அவர்களை விடாமல் தொட்டீரே, வெளிப்படுத்தினீரே. இன்னைக்கு என் குடும்பத்தை தொடுங்கப்பான்னு கேளுங்க, என் பிள்ளைகளை தொடுங்கப்பான்னு கேளுங்க. அறியாமை இருளுக்குள்ள இருக்கிற பின்வாங்கி போன என் பிள்ளைகளை, என் குடும்பத்தின் மக்களை, கணவரை, மனைவியை அல்லது என்னை தொடுங்க ராஜான்னு கேளுங்க, தொடுங்கப்பான்னு கேளுங்க. ரீபா ராபா சந்த லாபா, கர்த்தர் பிள்ளைகளை வெளிப்படுத்தட்டும், பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தட்டும். உங்களுக்கு மறுபடியும் ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகட்டும், மறுபடியும் ஒரு தொடுதல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அல்லவா? இன்னைக்கு பாரத்தோடு கேளுங்க, யார் யார் உங்க குடும்பத்துல பின்வாங்கி இருக்கிறாங்களோ இன்னைக்கு ஒரு அக்கினி இறங்கணும், இன்னைக்கு ஒரு தொடுதல் விழணும். ரூபா லாபா சந்தல பௌரி கலபா. ஹalleluya. அப்பா, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்திலே அப்பா, எங்கள் பிள்ளைகள் பின்வாங்கி போயிருக்கிறாங்களே, அவர்கள் நீங்க தான் தெய்வம் என்று அறிய முடியாதபடிக்கு அவருடைய கண்களை உலகத்தின் ஆண்டவரே அதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறானே, அந்த அந்தகார லோகாதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறானே, உம்மை விட்டு தூரமாய் கொண்டு போய் விட்டானே ஆண்டவரே. ஒரு காலத்திலே உமக்காக வாழ்ந்த பிள்ளைங்க, ஜெபம் பண்ண பிள்ளைங்க இன்றைக்கு உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறார்களே. அவர்களை தொடுங்கப்பா, அவர்களை தொடுங்கப்பா, அவர்களை தொடுங்கப்பா ஆண்டவரே. ஒருவேளை அப்பா இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற யாராவது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா அவர்களையும் நீ தொடுங்க ராஜா. யாரெல்லாம் அப்பா மறுபடியும் தொடுங்க, மறுபடியும் தொடுங்கன்னு யாருக்காக எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய பரிசுத்த அக்கினி அவர்கள் மேல விழட்டும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய தொடுதல், உம்முடைய இரண்டாவது தொடுதல் மறுபடியும் ஆண்டவரே தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் வெளிப்படுத்துவீராக, குடும்பங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தொடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தி அவர்களை மறுபடியும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கண்களை திறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு என்கவுண்டர் இன்று இரவுல உண்டாகட்டும் ஐயா. ஹalleluya. ஒரு டைரக்டான தொடுதல் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தரே தேவென்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அறியாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் மறுபடியும் தொட்டு விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவர்களை கண்டிப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தொடப்போகிறார் என்று விசுவாசிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய கண் அறியாமையின் இருளை மாற்றி தம் பக்கம் திருப்புகிறவர் மாத்திரமல்ல, 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? அதே அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நீங்கள் வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்படியே விட்டுட்டு போற ஆண்டவர் கிடையாது, ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே கையில இல்ல. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், வலது புறமாக நீங்கள் வலையை போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல என்ன செய்வது, இதுக்கு என்ன பண்ணுவது, பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவது, குடும்பத்துக்கு என்ன பண்ணுவது, பிள்ளைகள் காரியத்துல என்ன பண்ணுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு நாளைக்கு ஆண்டவரை நடக்க வேண்டிய காரியங்கள், இந்த மாதம் முடிவதற்குள்ள நாங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும், புதிய மாதம் வரப்போகிறதே ராஜா, எங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க, எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கேளுங்க. இந்த மாதத்தை எப்படியோ நாங்க முடிச்சிட்டோம்ப்பா, இது ஒரு புது மாதம் வரப்போகுது. ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, எங்களுக்காக, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ஆலோசனை தாங்கப்பான்னு கேளுங்க. நம்ம ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர், அவருக்கு பெயரே ஆலோசனை கர்த்தா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அறியாமை இருளை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, என் குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க, என் பெற்றோரை நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் ஆலோசனை கொடுக்கிறவர் அல்லவா? ஆலோசனை கர்த்தரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு சீஷர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில நடத்தினது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக, எங்கள் குடும்பங்களை நடத்துவீராக, எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம் ஐயா. மனிதருடைய ஆலோசனை வேண்டாம். மனிதருடைய ஆலோசனைகளை கர்த்தர் தவிடு பொடியாக்கி சுட்டெரித்து போட்டு ஆண்டவரை பைத்தியமாக்கி போட்டு நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா. உங்க ஆலோசனையை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய ஆலோசனையின்படி பிள்ளைகள் நடக்கட்டும், பெற்றோர் நடக்கட்டும், நாங்கள் நடக்கணும் அப்பா. ஆண்டவரை, என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த மாதத்துக்கு தேவையான ஆலோசனை, அடுத்த மாதத்துக்கு தேவையான ஆலோசனை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற ஆலோசனை, குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான ஆலோசனை, பொருளாதாரத்துக்கு தேவையான ஆலோசனை, கடனை அடைப்பதற்கு ஆலோசனை, வீட்டை கட்டுவதற்கு ஆலோசனை, படிப்பதற்கு எந்த காலேஜ்ல சேருவது அப்பா, எந்த பள்ளியில பிள்ளைகளை சேர்ப்பது, எந்த வேலையில ஜாயின் பண்ணுவது, இந்த எல்லா காரியங்களுக்கும் உம்முடைய ஆலோசனை தேவை ராஜா. உம்முடைய ஆலோசனை தேவை ராஜா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆலோசனையினால ஆண்டவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. எங்கள் மேல உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தாங்க. நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க, நேர்வழியாய் நடத்துங்க. வழி இதுவேன்னு சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. நீர் அப்படி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை நடத்துங்க, சிறு பிள்ளைகளை நடத்துங்கப்பா. மார்க்கம் தப்பி போய்விடாதபடிக்கு சரியான பாதையில பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இடங்களுக்கு செல்லாமல் நடத்தி நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நடத்தி நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஏற்கனவே லூக்கா 5ஆம் அதிகாரத்துல கூட அந்த சீஷர்களுக்கு, பேதுருவுக்கு குறிப்பாக ஆலோசனை கொடுத்தார். ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொல்லி. அப்பொழுதும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்தது. இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம். அப்பொழுது அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்படியேங்கிற பகுதியிலிருந்து வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமென். திரளான மீன்கள் அகப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கேயும் பார்த்தோம், லூக்காலையும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி வலையை போட்ட பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது. இங்கேயும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்த பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கன்னு கேட்க போறோம். இந்த பிள்ளைகளிடத்துல, இந்த சீஷர்களிடத்துல 5ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே வேளையில 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். பாருங்க, புசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் அவர்களுக்காக அப்பத்தையும் மீனையும் கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருந்தார். ஆமென். அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார். ஆமென். ஆலோசனை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறவர். எப்படிப்பட்ட அற்புதம்? எல்லா குறைவையும் நிறைவாக்குற அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்திலும் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஜாடியில தண்ணியை ஊற்றுங்கள் என்று சொல்லி அந்த ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. குறைவுகள் நிறைவானது. எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனையின்படி நடக்க மறவாதீங்கள். அந்த ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பா அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன குறைவு, ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறத தெளிவா சொல்லுங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா, அப்பா கிட்ட சொல்லுங்க. வாடகை கட்டுறதுக்கு வழி இல்லையா, சொல்லுங்க. இஎம்ஐ கட்டணுமா, சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை செய்வார். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. குழந்தை இல்லையா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு காரியங்கள், எதிர்காலத்துக்கான காரியங்கள், குடும்ப தேவைகள், சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்கிறவர் நீர் அல்லவா? இன்றைக்கு இப்பொழுது எந்த அற்புதத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. குறைவுகள் நிறைவாகட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். குடும்பத்திலே ஆண்டவரே ஒரு மனப்பாடு, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுகளை தாங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க.
இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளால ஆண்டவரே வேதனைப்படுகிற பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கி குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. உலக பிரகாரமாக என்னென்ன காரியங்கள்ல உம்முடைய பிள்ளைகள் குறைவுபட்டு இருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களிலும் அற்புதங்களை செய்வீராக ராஜா. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பத்தை கொடுப்பது வேத வசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறதே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை காண பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் வெளிப்படுத்தும் பொழுது அறியாமை இருள இருக்கிற நம்மை ஆண்டவரை அறியாத சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இந்த வசனம் 15ஆம் வசனம், அதே மாதிரி 16ஆம் வசனம், அதே மாதிரி 17ஆம் வசனம், இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவர் அதே கேள்வியை கேட்கிறார், அதே பதிலை சொல்லுகிறார். அப்புறம் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே முதல்ல ஆண்டவர் பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுதும் இதே மாதிரி தான் சொன்னார், உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு ஒரு அழைப்பை கொடுத்தார். என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு ஒரு அழைப்பை கொடுத்தார். மறுபடியும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதும் அதே அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களுடைய அழைப்பை இழந்துட்டு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமா போயிருக்கலாம். வாலிப வயதுல உமக்காக வாழ்வேன்னு அர்ப்பணிச்சு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த அழைப்பை விட்டு நீங்கள் தூரமாய் போனாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவர் மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த தரிசனத்தை புதுப்பிக்கிறார், மறுபடியும் உங்களை அழைக்கிறார், மறுபடியும் ஊழியம் செய்யும்படி உங்களை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோமா? ஆண்டவரே, என்னை அழைத்தீர் அப்பா, நான் உங்களுக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. என்னை நேசிக்கிறாயா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகிற சத்தம் உங்க காதுகளில விழட்டும். ஆமென். அழைப்பின் சத்தம் உங்களுடைய காதுகளில இப்ப விழுந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நீங்க அர்ப்பணிச்சிருங்க. நான் தொடர்ந்து உமக்காக வாழ்வ ஆண்டவரே, என்னை மறுபடியும் என்னை தட்டி எழுப்பினதற்காக நன்றி. நான் ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்வேன், உம்முடைய அழைப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அன்னைக்கு பேதுருவை அழைத்தது போல ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக உம்முடைய அழைப்பு வருகிறதற்காய் நன்றி தகப்பனே. உமக்காக வாழும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி, உம்மை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஏற்கனவே நாங்கள் நிறைய பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் குடும்ப சூழ்நிலை, உலக காரியங்கள், ஆண்டவரே குறைவுகள், இவற்றின் மத்தியில போகும் பொழுது அழைப்பை
மறந்து போய்விட்டோம், அழைப்பை மறந்து போய்விட்டோம். ஆனாலும் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டீரே, மறுபடியும் அழைப்பை உறுதிப்படுத்துகிறீரே. யார் யாரோடெல்லாம் ஆண்டவரே நீ தனித்தனியாய் பேசுகிறீரோ, இப்பொழுது யார் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீரோ அவர்களை ஆண்டவரே தட்டி எழுப்புவீராக. அவர்கள் ஆண்டவரே உமக்காக எழும்பட்டும் அப்பா, ஊழியத்தை செய்யட்டும் அப்பா. ஒரு விசேஷித்த அழைப்பு அவர்களுக்கு நேராக கடந்து வருகிறதற்காய் நன்றி அப்பா. ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போனவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதற்காய் மறுபடியும் நீர் அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அவர்கள் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இனி பிசாசு அவர்களை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போக கூடாது ராஜா. உமக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும், கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். அழைப்புல நிலைத்திருக்க கிருபை தாங்க, நல்லதொரு அர்ப்பணிப்பை தாங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல எங்கள் பிள்ளைகளும் உம்மை சேவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஜெபித்த அத்தனை காரியங்களின் படி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். விண்ணை விட்டு கண்ணை அகற்றிடு, விண்ணை விட்டு கண்ணை அகற்றிடு, மண்ணின் வாழ்வை குப்பையிலே, மண்ணின் வாழ்வை குப்பையிலே, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தே, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் திரும்பவும் நான் சிறுவும், அவர் திரும்பவும் நான் சிறுவும். கிருபை தருகிறார் விருதாவாக்கினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாக்கினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.